பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் வெங்கலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஜாபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் வசித்து வந்தார். இவர் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை அவர் முன்னெடுத்தவர். விஓஓ துவங்கி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இந்த கனிம வள கொள்ளைகளை நீங்கள் தடுக்கணும்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்கிறாரு. அந்த மனு மீது எந்த நடவடிக்கை இல்லைங்கிற போது கடைசி கட்டமாக அவர் மக்களை திரட்டி போராடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். கடைசியாக நானும் அவருடைய வீடியோ பார்த்தேன். அந்த சூழலில் பார்த்திங்கன்னா கடந்த 17/1/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் தங்களுடைய தர்காவில் தொழுகையை முடித்து கொண்டு காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த சாலையில் வந்த ஒரு வாகனம் இடித்து அவரை கீழே தள்ளி அவர் மரணித்திருக்கிறார். இது எதர்ச்சியாக ஒரு விபத்தாக கிரியேட் பண்ண நினைத்தாங்க. ஆனால் கடைசியில் இவருடைய மரணத்தில் ரொம்ப சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், நம்மளை போன்ற ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து அந்த சமூகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் சம்மந்தமே இல்லாத, அதாவது டிராஃபிக்கே இல்லாத ஒரு ஏரியாவில் விபத்தாக இருக்குது அப்படின்னா அதனால் நம்பவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆகவே நிறைய அமைப்புகள் களமிறங்கி இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, எதர்ச்சியாக நடந்த விபத்து கிடையாது, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனாங்க. அதுதான் உண்மையும் கூட. அவரை திட்டமிட்டு வேண்டுமென்றே வாகனத்தில் மோதி அவங்களை கொலை செஞ்சுருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. 18ஆம் தேதி அவருடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. ஒரு 4 பேரை முதல்ல கைது செய்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் தானாக அந்த வழக்கில் ஆஜராகியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 பேர் இதுவரைக்கும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க. தற்போது வரைக்கும் காவலில் அவங்க இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்தது சமூக ஆர்வலர் மத்தியில் பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவது, அவங்க மிரட்டப்படுவது இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாகவே சமூக ஆர்வலர் கொலை செய்யும் அளவுக்கு இங்கு நடந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு ஊழல் பெருசாலிகள், லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தைரியம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சு. அப்போ சமூக ஆர்வலருக்கு ஒரு பாதுகாப்பே இங்கே இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் தற்போது இருக்குது. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே நம்மை சார்ந்த நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கால் பண்ணி, நம்ம தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி இது தொடர்பாக நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கோரிக்கைகள் வைக்க ஆரம்பித்தாங்க. மதுரை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் சமூக ஆர்வலர் திரு ஹக்கீம் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக நிறைய அழைப்புகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் கூட வெளியில் சொல்ல முடியாத முன்னெடுப்புகளை நாங்கள் ஒரு சஸ்பென்ஸ் விஷயங்களாகவும் நாங்கள் நிறைய இந்த விஷயத்தில் பண்ணோம். நாங்கள் கடைசியாக ஒரு முடிவு பண்ணியிருந்தோம்னா, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்கிறதுக்கு நம்ம கோர்ட்டில் கூட போட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம முடிவு பண்ணோம் என்னென்னா, நேற்று அதாவது 25/1/2025 அன்னைக்கு திருமயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து நம்ம ஆறுதல் தெரிவிச்சுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தமிழ்நாடு ஆர்டிஐ கூட்டமைப்பு சார்பாக அந்த முடிவை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேற்று என்னால் கலந்துக்க முடியாத திடீரென்று ஒரு சூழல். ஏன்னா விவசாய காலம், கதிர் அறுவடை போயிட்டுருக்கனால நம்மளால் திடீர்னு போக முடியல. நம்ம உறவுகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் நம்ம டீமை சார்ந்தவர்கள் போய் நேரடியாக ஜாபர் அலி அவருடைய குடும்பத்தை சந்தித்து இரங்கல் தெரிவித்து விட்டு நேரடியாக அந்த இடத்துல, அவர் விபத்து நடந்த அந்த இடத்துல நின்று நம்முடைய மதுரையை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர், ஆர்டிஐ பயிற்சியாளர் திரு ஹக்கீம் அவர்கள் ஒரு நேரலை முகநூலில் பதிவிட்டிருந்தார். அந்த நேரலையை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நடந்த அந்த முழு சம்பவத்தையும் ஒரு அற்புதமாக விளக்கி சொல்லியிருக்காரு. உண்மையிலே நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சி என்ன அப்படிங்கிறதையும் கூட அதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி நம்ம ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக நம்ம புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகம் முன்பதாக நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கலாங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை குறித்தும் கூட ஹக்கீம் அவர்கள் விரிவாக பேசுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எண்ணற்ற உறவுகள் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணி, மேக்ஸிமம் இங்கே சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை வலியுறுத்தி தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே ஆளுகிற அரசு ஊழல் செய்யக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய இந்த ஃபோர்ஜரி கும்பல் எல்லாம்
மனசாட்சியின் அடிப்படையில் தன்னை திருத்திக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தவறு செய்கிற நபர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கணும். அப்போ தான் அடுத்த முறை வந்து எந்த சமூக ஆர்வலரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. ஆகவே தற்போதைய அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தி அந்த சிபிசிஐடி வழக்கு ரொம்ப துரிதமாக விசாரித்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இதில் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு உயிர் என்பது ரொம்ப அலட்சியமாக போயிட்டு இன்றைக்கி இருக்க சூழல். ஆகவே நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, அரசாங்கம் இனியாவது கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலை காப்பதற்கு ஒரு முக்கியமான கொள்கை முடிவுகள் சட்டங்கள் வகுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து திரு ஹக்கீம் அவர்கள் பேசியிருக்காங்க, அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம எல்லாரும் முடிந்த வரைக்கும் நம்ம புதுக்கோட்டையில் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களோட நேரலையில் ஹக்கீம் இணைஞ்சிருக்கேன், ஆர்டிஏ ஹக்கீம். இப்போ நான் நிற்கிற இடம் தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூர் ஊராட்சியில் வந்து நான் இருக்கேன். இந்த புதுக்கோட்டை திருமயம் வெங்களூர் இந்த பேர் வந்து கடந்த ஒரு 8 நாளாக சமூக வலைதளத்தில் வந்து பரபரப்பாக இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த புதுக்கோட்டை பகுதியில் இருந்து கல் குவாரிகளுக்கு எதிராக போராடிய சகோதரர் தோழர் ஜகுபர் அலி அவர்கள் வந்து மரணம்தான். அப்போது நான் இருக்கிற ஊர், அவர் வாழ்ந்த அந்த வெங்களூர் கிராமத்தில் நான் இப்போ இருக்கேன். இந்த ரோட்டில் தான் அவர் வந்து மரணிக்கும் பொழுது இந்த ரோட்டில் தான் அந்த வர்றாங்களே 2 பேர், அதே மாதிரி தான் 2 வீலரில் வந்திருக்காரு. இந்த ரோடு என்பது பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி தான் இந்த ரோட்டினுடைய அகலமாக இருக்குது. மிக மிக ஒரு குறுகிய ரோடு, ரொம்ப சின்ன ரோடு. இந்த ரோடை பாருங்கள். இந்த ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் விபத்து என்பது நடப்பதற்கான சூழலே அற்ற ரோடாக இந்த ரோடு இருக்குது. தன்னுடைய தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சுட்டு இந்த பகுதியில் இருந்து அவர் வராரு. இந்த ரோட்டில் இருந்து கடந்து நேராக போனீங்கன்னா காட்டுப்பள்ளி என்கின்ற ஒரு மெயின் ரோடு வருது. இந்த நேராக காட்டுறாங்க இல்லையா, அந்த காட்டுப்பள்ளி ரோடு வருது. இந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய கிரஷருக்கு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்துக்கு அவர் போய்கிட்டு இருக்கார். அவர் போகும் பொழுது இந்த இடத்துல நேராக வர்றாரு. எதிர்த்தாப்புல வந்த ஒரு வண்டி, அந்த வண்டி லாரி கிடையாது, லாரின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன அளவிலான ஒரு வாகனம் தான். அந்த வண்டி நேராக வந்து எதிர்த்து வந்த சகோதரர் ஜகுபர் அலி மீது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோதுதல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. மோதுதல் ஏற்பட்டுட்டு அவர் வந்து இந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு. ஜகுபர் அலி இந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு. இந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு. ஆனாலும் கூட இந்த பள்ளத்தை பாருங்க, இந்த வண்டி வந்து மோதிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து இந்த பள்ளத்தில் நாங்கள் வந்து மறுபடியும் ஏற்றினோம்னு அந்த கைதானவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நம்முடைய ஊடகங்களில் வெளிவருது. ஆனால் இந்த வண்டி பள்ளத்தில் விட்ட வண்டியை நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து மோதக்கூடிய இடமாக இந்த இடம் இருப்பதா என்பதை நீங்களே பாருங்கள். அந்த வண்டி என்பது அந்த ஓரத்தில் ரொம்ப நின்று நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வண்டியில் இவரை ஏற்றிட்டு அந்த வண்டியை அங்கே போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த ஊருக்காரங்க, இங்கே சுற்றி இருக்கிற சுத்துப்பட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. இதுதான் கடந்த வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை அல்ல, அதற்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்த பிறகு விபத்து என்று அந்த செய்தி வெளிவருது. அந்த விபத்து வந்து அது ஆக்சிடெண்ட் செய்யப்பட்டு விபத்தாக செய்யப்பட்ட ஒரு கொலை வழக்காக அது மாறி இப்போது அது அடுத்தடுத்த விஷயங்களாக போய் இப்போ சிபிசிஐடியுடைய என்கொயரிக்கு அது வந்திருக்கு. சிபிசிஐடி வந்து தங்களுடைய முறையான விசாரணையின் மூலமாக இந்த வழக்கில் யார் யார் குற்றவாளிகள், மனுவை கொடுத்து அந்த மனுவை வெளியிட்டவர்கள், அந்த மனுவை வெளியிட்ட அரசு ஊழியர்கள், அந்த வெளியிட்ட பிறகு அதை வாங்கிய கிரஷர் கல்குவாரியுடைய உரிமையாளர்கள், அதே போல் அந்த விபத்தை ஏற்படுத்தியவர்கள், அந்த விபத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள், அவர் மரணத்தின் மூலமாக பலனடைந்தவர்களை சிபிசிஐடி வெகு விரைவிலே வந்து நமக்கு வெளியிட இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் நம்முடைய சகோதரர் ஜகுபர் அலி அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த இல்லத்தில் வந்து
அவருடைய 2 பிள்ளைகள், பிள்ளைகளை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு கண்ணீர் காட்சியாக மாறிடுச்சு. 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அப்பா இறந்து 8 நாள் ஆகுது. இப்போ இன்னசென்ட்டாக அவர் போய் நொறுக்கு தீனி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறார். அவர் அந்த அளவுக்கு தான் இன்னசென்ட்டாக இருக்கார். 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை வந்து 12th முடிச்சுட்டு மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டு நீட்டு கோச்சில் இருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, பெண் குழந்தை. இப்படி 3 குழந்தைகளுடைய கணவர், இவருக்கு வந்து 2 மனைவின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மனைவியும் கூட, அவங்களுக்கு 2 பையங்க, அவங்க காரைக்குடியில் இருக்கிறாங்க. ஆக 2 மனைவி 5 பிள்ளைகளுடைய தந்தை ஜவஹர் அலி இறந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக 12வது படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, 7வது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன். இந்த 3 குழந்தைகளுடைய தந்தை அவர். இந்த 3 குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வீட்டிலேயே அவருடைய பொருளாதாரத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இயங்கியிருக்கு. யாருடைய பொருளாதாரம்? ஜவஹர் அலியுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் அவருடைய வீடே இயங்குது. அவர் உழைச்சிட்டு வந்து கொடுத்தாதான் அந்த வீட்டில் சாப்பாடு. இன்றைக்கி அந்த 3 குழந்தைகளுக்கும், அந்த மனைவிக்கும், நிர்கதியாக இருக்கக்கூடிய மனைவிக்கும் இன்றைக்கி யார் பதில் சொல்ல போகிறா? இந்த அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். எங்களுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, அரசு கனிவோடு இதை பரிசீலனை செய்யணும். 3 18 வயதை நிரம்பாத ஒரு 3 குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் ஒரு நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும், தமிழக அரசு வழங்க வேண்டும். அதே போல் அந்த நிவாரணத் தொகையால் அவங்க வந்து வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட முடியாது. அதை வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு அரசு பணியை நீங்கள் வந்து, அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியை நீங்கள் வழங்க வேண்டும். எவ்வளோ பேருக்கு தமிழக அரசு பணி வழங்கியிருக்கு, எவ்வளோ பேருக்கு நிவாரணம் கொடுத்துருக்கு. இதையெல்லாம் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் வழங்கக்கூடிய அரசு பணியும் நிவாரணம் என்பது காலத்துக்கும் நிற்கும். ஏனால் இந்த பகுதியினுடைய கல் குவாரிகளை, இந்த பகுதியில் உள்ள கனிம வளங்களை கொள்ளையடிப்பவருக்கு எதிராக போராடிய ஒரு நல்ல மனிதனுக்கு நிவாரண உதவி கேட்குறோம். அவருடைய குடும்பத்தை காப்பதற்கு இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கேட்குறோம். இந்த 2 கோரிக்கைகளை நீங்கள் கனிவோடு பரிசீலிக்கணும். தமிழக அரசுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய RTI ஆர்வலர்கள் குழுவின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய வளாகத்தில் தமிழ்நாடு RTI ஆர்வலர் குழு சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கும் நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். அனைவரும் அலைகளில் திரண்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, ஒரு குடும்பத்திற்கு நியாயம் கிடைப்பதற்கு நீங்கள் வாங்க என்று உங்களை நாங்கள் அந்த உரிமையோடு அழைக்கின்றோம். இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு அரசு வேலையையும், இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு நிவாரணத்தையும் வாங்கி கொடுப்பதன் மூலமாக இந்த சமூகத்தில் நேர்மையாக பயணித்த ஒருவருடைய குடும்பத்திலே அவர் குடும்பம் அவர் இல்லாத போது கூட அந்த குடும்பத்தின் நன்மை நடப்பதற்கு ஒரு அணிகலனாக, நன்மை நடப்பதற்கு ஒரு கருவியாக நாம் இருந்தோம் என்கின்றது ஒரு சொல்லை சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் வரக்கூடிய திங்கட்கிழமை 3ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி 3 காலை 10 மணிக்கு நம்முடைய புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, ஒரு குடும்பத்துக்கு நியாயத்தை பெற்று தருவோம். வணக்கம்.